வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். இன்று ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பட்ஜெட் எதிர்கட்சிகள் சொல்வது போல நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அப்படி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளணும் அல்லது நாற்காலியை அசைத்து பார்க்கணும்னு எதிர்கட்சிகள் நினைச்சா பாஜக உங்க ஆட்சிய உங்க கட்சியை அசைத்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு அதையும் சொல்றாரு. இன்னொரு புறம் நீங்க பாஜகல மீன் பிடிக்கணும்னு நினைச்சா அவங்க உங்க கட்சியில உங்க கண் முன்னாடியே மீன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ராசுகா சொல்றாரு. அப்போ தே ஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பாஜக இனிமேல் அசைத்தே பார்க்க முடியாது, இன்னும் 5 வருடங்கள் நிலையான ஆட்சியை குடித்துட்டு தான் போறாரு மோடி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி காங்கிரஸ் கட்சி பார்க்குது? எக்ஸ்பர்ட் தான் எப்போ வரைக்கும் அப்படின்னா, அதெல்லாம் இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு முன்னால அதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா ஏன் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வருக்கும் சண்டை வருது யூபியில? இப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது இயற்கை நீதி, இயற்கை விதி என்று சொன்னால், நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்களோ, ரவுடிச விவகாரத்துல பேசுறாங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல அவர் எக்ஸ்பர்ட், அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு திரும்பி உங்களுக்கு வருது இல்லை? இப்ப அது ஏன் ஒரே எல்லாம் மேல இருக்கிற மேலே இருந்துருவான், கீழே இருக்கிறவன் கீழே இருப்பானா? இல்ல உங்களுக்கு மட்டும் அந்த விதி பொருந்தாதான்? ஒருவேளை மதமே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு வேணா அந்த விதி பொருந்தாம இருக்கலாம், உங்களுக்கு பொருந்ததானே செய்யும். நீங்க தான் மதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் தானே, அப்படி பார்த்தா கூட ஒரு வாதத்துக்கு. அப்ப நீங்க எதில் எக்ஸ்பர்ட்டோ உங்களையே எக்ஸ்பர்ட்டா விட்டு எல்லாரும் வெடி பார்த்துட்டு இருப்பாங்களா கேக்குறேன். மத்தவங்க எல்லாம் உங்க நேக்கில கத்துக்க மாட்டாங்களா? இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் தெளிவா போட்டிருக்காரு, குர்சி பச்சாவோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாற்காலியை பாதுகாத்துக் கொள்ளும் பட்ஜெட். அது என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு அப்பீஸ் ஆலிஸ், உங்களுடைய கூட்டாளிகளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு பட்ஜெட். ஆனா அது கூட ஹாலோ ப்ராமிசஸ் டு தெம் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ். நீங்க அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ், பிற மாநிலங்களுடைய செலவுல உங்களுடைய கூட்டாளிகளுக்கு தரப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் நீங்க அசைச்சு பாக்குறீங்க, அவங்க அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்றதெல்லாம் முழுக்க முழுக்க பயந்து போய் தன்னுடைய பயத்தை வெளியே காட்டிக்காம பயப்படாத மாதிரியே நடின அப்படின்னு சொல்றதுக்கு முறையா தான் இப்படி பேசுறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோங்கிறது கூட உங்களுக்கு சென்ஸ் ஆயிருக்கு. அப்ப கொஞ்சம் அசையுது அப்படி எடுத்துக்கலாமா? லேசா அசையுது, அசைறதுனால நீங்க அதை அப்படி எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அது லேசா அசைதுங்கிறதுனாலதான் நேற்று நிதிஷ்குமார் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அதையும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும்ல. திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன், நான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டுதான் கூட்டணிக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன் என்றும் நிதிஷ்குமார் சொன்னதையும் மறக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வெங்கையா நாயுடுவுக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? அவர் எந்த அடிப்படையில் இப்போது இருப்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? 2018 சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நம்ம என்னத்தை அசைச்சு பாக்குறது? நான் கேட்கிறேன். நிதிஷ்குமாரே கேட்கிறாரு, நான் அசைச்சு பார்ப்பேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. இதுல நம்ம என்னத்தை அசைச்சு பாக்குறது? நம்ம சொன்னோம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் உனக்கு துணை முதல்வர் துணை பிரதமர் கொடுக்குறோம், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பிஆருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி கொடுக்குறோம்னு சொன்னோம். கொடுப்பதற்கான சாத்தியக்கூறும் அதை கொடுப்பதற்கான ஆட்சி அதிகாரத்தின் மீதான திறமையும் காங்கிரசுக்கு இருக்கிறது சொன்னோம். 2018 இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாண்டேவை பார்த்து. 2018 சந்திரபாபு நாயுடு எதுக்கு என்டிஏ கவர்மெண்ட்ல வெளியே வந்தாரு? அவர் சொன்ன காரணமே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ். 2014 ராஜ்யசபாவில் மரியாதைக்குரிய உலகின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர், இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர்களில் ஒருவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் 2014 ராஜ்யசபாவில் வெங்கையா நாயுடுனுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வேணும்னு பாஜகவின் சார்பாக வெங்கையா நாயுடு 2014 பேசும் பொழுது மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டு காலங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு தரும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு ஏன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரியும் பொழுது ஹைதராபாத் தெலுங்கானாவோடு போய்விட்டது, எங்களுக்கு மிகப்பெரிய ரெவென்யூ லாஸ் ஆயிருச்சு, அது ரொம்ப பெரிய ஒரு இதாயிருச்சு, ஹேவோக்கா கிரியேட் ஆயிருச்சு, அதை ஈடுகட்டணும் பொருளாதார அடிப்படையில அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு ஆந்திரால கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்படின்னும் போது ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டு காலங்கள் தருவோம் என்று மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன போது, அதானே 5 வருஷம், நாங்களாம் ஆட்சிக்கு வந்தா 10 வருஷம் கொடுப்போம். எப்போ? 2014 கொடுப்போம்னு சொல்லி 2014 என்னுடைய நினைவு சரியா தான் மே மாசம் என்னவோ இதை பேசுறாரு. அதுக்கு அடுத்த மாசம் ஜூன் மாசம் அல்லது ஜூலை மாதம் மிகச்சரியாக சொன்னார், 2 மாசம் ஒரு மாசத்துல மோடி ஆந்திர பிரதேசத்துக்கு திருப்பதிக்கு வராரு. திருப்பதிக்கு சொல்றாரு, ஏன்னா இவங்க எல்லாம் கடவுளை மதிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? திருப்பதிங்கிறது ஒரு புண்ணிய பூமி. அங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால்
உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம்னு சொல்லி மனுஷன் வாயை திறந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப இதோட அதை நீ நிறைவேற்றல அப்படின்னு தான் 2018 7 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னால வெங்கைய நாயுடு அந்த கூட்டணி வெளியே வந்தார். இவரு சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டணி வெளியே வந்தார். பட் ஸ்டில் இப்ப என்னன்னா நம்ம நான் பயாலஜிக்கல் பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்பெஷல் பினான்சியல் சப்போர்ட் தான் தருவேன் இருக்காரு. இல்ல இப்ப கொடுத்திருக்காங்களே, இப்ப அதுமே போலியான நடவடிக்கைகள் தானா? ஏன் அப்படின்னு சொன்னா அது ஏன் போலியான நடவடிக்கைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் அப்படின்னா 1947 இருந்து எப்பெல்லாம் பட்ஜெட், எந்த பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற வேர்டு வந்து அலோகேட்டிங் ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னா வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்ப வார்த்தையில இருந்துதான் நீங்க என்ன பேச வருகிறீர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவோம் தான் 1947 இருந்து எல்லாரும் பட்ஜெட்ல பண்ணும்போது சொன்னது. இப்ப நம்ம நான் பயாலஜிக்கல் பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 15,000 crores will be arranged for developing அமராவதி அப்படின்னு சொல்றாங்க. அரேஞ்ச் பண்றதுன்னா என்னது? அலோகேட் பண்றதுன்னா ஓகே. நீங்க என்ன கடன் கேக்குறீங்க, என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குது, உங்களுக்குன்னு 1 கோடி அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க நிம்மதியா எஞ்சி போயிருவீங்க இல்லையா? நான் ஒரு கோடி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நிம்மதியா போயிருவீங்களா? அப்போ மீண்டும் ஒரு முறை மாநிலங்களையும் இதை வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சந்திரபாபு நாயுடு நல்லா தெரியும். உடனே அவர் ட்விட்டர்ல அதை ஷேர் பண்ணிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் நன்றி எல்லாம் சொல்றாரு. ஆனா அதுக்கான இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எப்பா உங்க கூட்டாளிங்க உங்களை கேட்டா நீ ஏப்பா எங்க மேல போராடுற காண்டாயின்னு நம்ம கேட்கணும். யார பாண்டியர், உங்க கூட்டாளிங்க நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல என்று கேட்க போகிறார்கள். அதே மாதிரி இப்போது அலோகேட் பண்ணிருக்க, அதாவது அலோகேட் இல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கிறது. பீகாருக்கு 26,000 கோடி, ஆந்திராவுக்கு 15,000 கோடி. இப்ப மற்ற மாநிலத்து மக்கள் கேட்பதை விட்டுருங்க. இப்ப இவர் நம்ம உத்தவ் தாக்கரே பையன் வந்து எல்லா இந்தியா கூட்டணி மாநில கட்சிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து willfully, intentionally, wantonly have been neglected அப்படின்னு அவர் சொல்றாரு. வேண்டுமென்றே நம்மளை புறக்கணிச்சிருக்காங்க, நம்ம போராடுறோம். ஆனா என்ன கேட்டா எனக்கு அதை விட சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 87 சீட்டுல 84 சீட்டுகளை வந்து பாரதிய ஜனதா அள்ளி கொடுத்த மாநிலங்கள் குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா. இங்க 87 சீட்ல இருந்து 84 சீட் வரைக்கும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? இப்ப பிரச்சனை அதான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு, இந்த முறை குஜராத்தில் உங்களை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு பாராளுமன்றத்துல சொன்னாரா இல்லையா? இப்ப குஜராத் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டணும், அதுக்கு ஏன் எங்களை போராடுறேன்னு கேட்கணும். மத்திய பிரதேஷ் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் எங்களை போராடுற? ஒடிசா மக்கள் உங்களை நம்பி இன்னைக்கு ஆட்சியை கையில கொடுத்துருக்காங்க, அந்த மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல. நேத்து நவீன் பட்நாயக் வந்து பேட்டி கொடுக்குறாரு, பக்கவா அருமையா பேசுறாரு. நம்ம கேட்டகரி நம்ம ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருந்தோம், ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு பிரதமர் மோடி. இந்த பட்ஜெட்ல அதுக்கான எந்த அலோகேஷனும் இல்ல அப்படிங்கிறாரு. ஒடிசா மக்கள் கேள்வி கேட்டா எங்க ஏன் போராடுற? அப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு அயோக்கியன், ஒரு திருடன் இருக்கான்னு வைங்க, அந்த திருடன் திருட்டுத்தனமாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் நீதிக்கு எதிராகவும் திருடி சேர்த்து வைத்த சொத்தை சட்டப்பூர்வமாக அணுகி அந்த சொத்தை வந்து பறிமுதல் செய்வதற்கு அரசு நினைக்கும் பொழுது அதை பார்த்து என்கிட்டயே நீங்க திருட வரீங்களா, நான் எவ்வளவு பேர் திருடன் தெரியுமா என்று சொல்வது போல் உள்ளது பாண்டியனுடைய ஸ்டேட்மெண்ட். நீ திருடன் தான் ஒத்துக்கோ, அது யார் வேணாம் இல்லைன்னு சொன்னா. ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன திருட்டுத்தனம் செய்கிறீர்கள், அந்த மாநிலத்தினுடைய எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் எப்படி விலைக்கு வாங்கினீர்கள், அதனுடைய பின்விளைவை இன்றைக்கு மகாராஷ்டிரா எப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரால இருந்து அஜித் பவார் ஓடினாரு, ஏக்நாத் சிண்டே உங்களை நம்பி ஓடினாரு. அந்த மகாராஷ்டிராக்கு என்ன கொடுத்தீங்க? அந்த மகாராஷ்டிராக்கு என்ன ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணீங்க? இன்னைக்கு மராட்டிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அங்க எலெக்ஷன் இருக்குது. இப்ப அப்ப அஜித் பவாரால அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, ஏக்நாத் சிண்டேவால அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. மராட்டிய மக்கள் கேள்வி கேட்டு உங்களை அடித்து ஓட விட்டார்கள் என்றால் அதுக்கு ஏன் எங்களை வந்து போராடுறேன்னு நான் கேட்கிறேன். நீங்க கூட தம்ப்நெயிலா போடலாம், பாண்டே எங்களை ஏன் போராடுறேன்னு கூட போடலாம் நீங்க. அந்த அளவுக்கு இது வந்து such an insensitive statement. நீங்கள் மக்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதற்கு பதிலாக மக்கள் உங்களுக்கு புகட்டக்கூடிய பாடத்தை எல்லாம் எங்கள் தலை மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொன்னா இது கரெக்டா இருக்கும். இப்ப பட்ஜெட்ல வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல 12.5 ஆக்கியிருக்கும் 20% ஒரு பெரிய சாதனையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு சிம்பிள் உதாரணமா சொன்னேன்னா, விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க, அது பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாதாரணமா நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன், நீங்க ஒரு ஊடகவியலாளரா இருக்கிறீங்க, நம்மளுக்கு பொருளாதார ரீதியா இன்டெப்தா போய் சொல்ற விளக்குற புரிஞ்சு கொள்ற ஆற்றல் இருக்குமா இல்லையாங்கிறத கூட தூரம் வச்சுட்டு ரொம்ப இலகுவா சொல்றேன். கொரோனா டைம்ல வந்து எத்தனையோ லட்சம் கோடி, அது கூட மறந்துட்டு நான் இப்போ பாண்டியராஜ் படத்துல வர மாதிரி கோடியா அனௌன்ஸ் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன். உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சு, எனக்கு எவ்வளவு கிடைச்சது? அதெல்லாம் வந்து அரேஞ்ச் இல்ல, அலோகேட் தான், அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் தான். அதெல்லாம் எவ்வளவு கிடைச்சது? மொரட்டோரியம்ல 6 மாசம் நம்ம கட்டாம விட்ட டியூக்கு கூட சேர்த்து வட்டி தான் கிடைச்சது. அப்ப நீங்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணீங்க, யாருக்கு போச்சு? அதை யார் பயன்படுத்தினார்? பெரும் முதலாளிகள் பயன்படுத்தினார்கள்.
ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆனது உண்மை, போனது உண்மை. அது யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக பெருமுதலாளிகள் அதை பயன்படுத்தி கொண்டார். அப்ப இங்க இவர்கள் வெற்றுவாயால் அறிவிப்புகளை செய்வார்கள். அதனுடைய உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் போது அதை நீ ஏத்துக்கிட்டு நம்ம திருடினதுக்காக தான் நம்ம ஜெயில போட்டு வச்சிருக்காங்க, நம்ம திருடினதுக்காக தான் நம்ம சொத்தை கான்பிஸ்கேட் பண்றாங்கன்றது நீ உணராத வரைக்கும் அரசு எடுக்கக்கூடிய நியாயமான நடவடிக்கை கூட உன்கிட்ட திருடுற மாதிரி தான் உனக்கு தெரியும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய நியாயமான பதிலடி கூட உன்கிட்ட புடுங்குற மாதிரி தான் உனக்கு தெரியும். லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல வந்து 12.5% வந்து நாங்க பாக்கியிருக்கோம். ஏற்கனவே அது 20% இருந்துச்சு என்று நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. பிஜேபி காரமா தூக்கிட்டு வர்றானுங்க. ரைட் விங் ட்விட்டர் ஆர்டிசியே என்ன சொல்றாங்க, இப்ப 2013ல 23 வரைக்கும் நரேந்திர ஒரு அம்மா போட்டிருக்கு ட்விட்டர்ல, பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, இனிமே நான் நிம்மதியா செத்துருவேன் அப்படின்னு போட்டிருக்கு. அதே அம்மா பட்ஜெட்டுக்கு அப்புறம் அடுத்த ஓட்டு காங்கிரஸ் போடுவாங்க. அதே அம்மா போட்டிருக்கு, பாத்துருக்கீங்க, ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி தான். ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துருது, நான் நிம்மதியா செத்துருவேன்னு. சாவ போன நீ ஏன் பட்ஜெட்டை பத்தி கவலைப்படுறேன்னு நான் கேட்கறேன். அதுலயும் போய் தானா பிஜேபி ஆதரிக்கிற எல்லாருமே. அப்போ ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான பட்ஜெட்டா இது இருக்கு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணிட்டு 20% 12.5 ஆக்கிருக்கீங்க. நாதாரித்தனத்தை பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படிங்கிற பக்குவத்தை அறிந்தவர்கள் தான் பாஜக. இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வந்து அந்த டைம் ஆஃப் சேல் டு அக்கௌண்ட் ஃபார் இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷனை கருத்தில் கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷனோட 12.5, இண்டெக்ஸேஷனோட 20%, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஜனவரி 2009ல ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க. ஜனவரி 2009ல 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க. 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2024ல அதை 1.5 கோடிக்கு விற்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிடுச்சு. 50 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 1.5 கோடிக்கு விற்கிறீங்க. இது இண்டெக்ஷனோட கடந்த முறைகள்ல நம்ம 20% கொடுத்துட்டு இருந்தோம்ல, இப்ப 20% தான் இவங்க சாதனை வீரர்கள் 12.5 ஆக்குனாங்க பாருங்க. அந்த 20% இண்டெக்ஸேஷனோட நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க வாங்கின 50 லட்சத்தை வந்து ஒர்த்தா வந்து 1.32 crore தான் இன்னைக்கு அதை கன்சிடர் பண்ண முடியும். இண்டெக்ஸேஷன் பண்ணாங்கன்னா, இண்டெக்ஸேஷன் பண்ணா நீங்க வாங்கின அந்த 50 lakhs will be considered worth rupees 1.32 crores today. இன்னைக்கு வந்து அதனுடைய இண்டெக்ஸேஷன் பண்ணா 1.32 crores. அப்ப 1.32 crores இருக்கிறது நெட் ப்ராஃபிட் அல்லது கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொன்னா, இப்ப இண்டெக்ஸேஷன் பண்ணி அந்த 50 கோடி ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 1.5 கோடியா மாறி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி 15 வருஷம் கழிச்சு மாறி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியுடைய கேபிட்டல் கெயின் வந்து வெறும் 17.5 லட்சம். இந்த 17.5 லட்சத்துல இருந்து 20%, 17.5% இருந்து 20%. இண்டெக்ஸேஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்து நீங்க லாங் டைம் கேபிட்டல் கெயின் LTCG எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதே ப்ராப்பர்ட்டிக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் 15 வருஷம் கழிச்சு 1.5 கோடிக்கு வித்த அந்த ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு எனக்கு வரக்கூடிய கேபிட்டல் கெயின் வந்து only 17.5 lakhs. அந்த 17.5 lakhsக்கு 20% போட்டா 3.5 lakhs. சரியா? இது இண்டெக்ஸேஷனோட 20%. அதுவே இண்டெக்ஸேஷன் இல்லாம 50 லட்ச ரூபாய்க்கு நான் 15 வருஷத்துக்கு முன்னால வாங்கின ப்ராப்பர்ட்டியை இப்ப 15 வருஷத்துக்கு கழிச்சு நான் 1.5 கோடிக்கு வித்து அந்த 1.5 கோடிக்கு இண்டெக்ஸேஷன் ப்ராசஸே இல்லாம கேபிட்டல் கெயின் மொட்டையா பார்த்தா 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு 12.5% எவ்வளவு? 12 லட்சம். எவ்வளவு வித்தியாசம்? 9 லட்சம். யாரடா ஏமாத்துறீங்க? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? எவ்வளவு பெரிய, இன்னும் பச்சையா சொன்னா எவ்வளவு பெரிய மொள்ள மாதிரித்தனம் தெரியுமா இது? அப்போ மிடில் கிளாஸ் மக்களை, வறுமையை ஒழிக்கிறேன்னு சொல்லி மிடில் கிளாஸ் மக்களை ஒழிச்சு விட பாக்குறாங்க. இப்போ ஏற்கனவே லோயர் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் ஆப்படிச்சு விட்டாச்சு, இனிமே வாழவே கூடாதுன்னு விட்டாச்சு. இப்ப அவங்களுடைய டார்கெட் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இனி எவனுமே வாழும். இதுக்கு இன்னொரு உதாரணமா சொல்றேன். இது 50 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி 15 வருஷம் கழிச்சு 1.5 கோடிக்கு போனா, அதுவே அடுத்த ஒரு உதாரணத்தோடு நாம் சொல்வதாக இருந்தால், நீங்க இதே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 2018 ஜனவரியில 80 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னு, 2018 ஜனவரியில 80 லட்ச ரூபாய் வாங்குறீங்க. இன்னைக்கு உங்களுடைய பர்சனல் காரணத்துக்காக ஒரு 15 லட்ச ரூபாய் லாபமா வருதுன்னு 95 லட்சத்துக்கு அதை விற்கிறீங்க ஒரு பர்சனல் எமர்ஜென்சி. அப்படி வித்தீங்க அப்படின்னு சொன்னா, வித்தவுட் இண்டெக்ஸேஷன் இல்லாம, இப்ப நீங்க இண்டெக்ஸேஷன் போட்டீங்கன்னு சொன்னா அதுல 15 லட்சத்துக்கு வித்ததுனால இண்டெக்ஸேஷன் ப்ராசஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயினே 0. நீங்க எதுவுமே கட்டல. அப்ப லாபமே எதுவுமே இல்லையா? அப்போ உங்களுக்கு 15 லட்சம் நீங்க லாபத்தோட வித்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இண்டெக்ஸேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணும்போது
ஒன்லி 11.76 lakhs தான் உங்களுடைய லாஸாவே வரும். 11.76 lakhs வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடும். 80 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டிய 95 ரூபாய்க்கு வித்து 95 லட்ச ரூபாய்க்கு வித்து அதை இண்டெக்ஸேஷன் ப்ராசஸ் உட்படுத்தினீங்கன்னா கணக்குப்படி உங்களுக்கு 11.76 லாஸ் ஆகும். இத கவர்மெண்டே உங்களுக்கு சொல்லுது. 11.76 லாஸ்னா ஆட்டோமேட்டிக்கலா there is no long term இது LTCP கிடையாது உங்களுக்கு. முடிஞ்சா இப்போ 12.5% கணக்குக்கு வர்றேன். இண்டெக்ஸேஷன் இல்லாம 80 lakhsக்கு 2018ல வாங்கி இப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு வித்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இண்டெக்ஸேஷனே இல்லாம விழக்கூடிய டாக்ஸ் மட்டும் 1,87,000 ரூபாய். உங்களுடைய நெட் லாஸ் வந்து 13,63,000. சரி, இப்போ உங்களுக்கு நஷ்டம் மட்டும் தான் வருமா? அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? இப்படி இருக்கிறதுனால என்ன நம்மளே ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வச்சு விற்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அதுல கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு 1.25 லட்ச ரூபாய் நம்ம தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய டிரான்சாக்சன் அண்டர் வேல்யூ பண்ணுவாங்க. அண்டர் வேல்யூ பண்ணா இப்ப வாங்க நீங்களும் நானும் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாத்த முடியாம செத்தமே. அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? பிளாக் மணியை ஒழிக்கிறேன்னாருல, அதே பிளாக் மணி மீண்டும் ஒரு முறை மார்க்கெட்டுக்கு வருவதற்கு நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும் காரணமாக போகிறார். அண்டர் வேல்யூ பண்ணா என்ன ஆகும்? ரியல் வேல்யூ வேறையா இருக்கும். இவங்க அண்டர் வேல்யூ பண்ணா பிளாக் மணி வரும். எல்லாம் பிளாக்ல டிரான்சாக்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை இந்த மண்ணின் மீதும் இந்த மண்ணின் மக்களின் மீதும் திணித்து விட்டு அதை பெரிய சாதனையாக கொண்டாடக்கூடிய நெஞ்சுறுதியும் ஆற்றலும் உண்மையிலேயே பிஜேபி தான். ஏன்னா நீங்க பண்றீங்க அயோக்கியத்தனம், அதுக்காக மக்கள் உங்களுக்கு செருப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா என் நாற்காலியை பிடிச்சி ஆட்டி பாக்குற நாங்க ஆட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? நீ எங்க நீங்க இவ்வளவு நாள் ஆட்டினதுக்கு தான் மக்கள் உங்களை உங்களுடைய நாற்காலி ஆட்டினதுக்கு தான் மக்கள் உங்களை இப்ப வந்து ஆட்டி பார்த்திருக்கிறாங்க. அசுர பலத்தோடு இருந்த உங்களுக்கு ஒரே அடியா அப்படி பிடரில் அடிச்சு இவ்வளவு மால் பிராக்டிஸ் பண்ணியும் உங்களால வந்து நிலையா ஒரு ஆட்சியில் நிற்க முடியாது. மால் பிராக்டிஸ் இவ்வளவு பண்ணியும் மக்கள் உங்களை பெரும்பான்மை விட்டு கீழே இறக்கி வைத்திருக்கிறார்கள். மக்கள் உங்களுக்கு தகுந்த அடியை கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒன்றை சொல்லி நான் நம்முடைய இந்த கான்வர்சேஷனை முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக்கின் அறிக்கை வெளியான போது இந்தியாவிலேயே அநாகரிகத்தின் அரசியல் அடையாளமாக திகழக்கூடிய அண்ணாமலை என்ன செஞ்சார் அப்படின்னா, எந்த பிஜேபி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பிஜேபி வந்து அண்டர் பெர்ஃபார்மிங், தமிழ்நாடு மாதிரியே. அப்ப எந்த அண்டர் பெர்ஃபார்மிங் பிஜேபி ஸ்டேட்லயும் ஒரு அந்த ஸ்டேட் லீடர் பேசாத ஒரு பேச்சை அண்ணாமலை பேசினார். தமிழ்நாட்டில் தமிழ் இன உணர்வு இல்லாமல், தமிழ் மொழி உணர்வு இல்லாமல், தமிழ் மாநிலத்தின் மீது அக்கறையும் உணர்வும் இல்லாமல் பேசினார். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்குது. நித்தி ஆயோக்கின் அறிக்கையின்படி நித்தி ஆயோக் என்பது எப்படின்னா ஒரு ரேங்க் கார்டு மாதிரி, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி இருக்கு. அப்ப நீ வந்து உண்மையான தமிழ்நாட்டுக்காரன்னா யார் ஆள்றாங்கிறத தாண்டி உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கிரைட்டீரியாவின் படி அச்சீவ் பண்ணா 100%, 68 to 77 நினைக்கிறேன், இது 99% நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்து ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னர் தான். அப்ப 13 புள்ளிகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை நினைத்து நீ பெருமைப்பட்டிருக்க வேண்டும். நல்ல ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறத நினைச்சு நீ பெருமைப்பட்டிருக்கணும். அப்ப கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இது பெருமைப்படுறது ஒண்ணு இல்ல, ஒரு சில 2-3 கிரைட்டீரியா நம்ம பின்னால நிக்கிறோம், அதையும் முதல்வர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா அரசியலின் அநாகரிகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு சமூக நீதிக்கு எதிராக போச்சு, பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாகி போச்சு, ரவுடிசம் அதிகமாக, எல்லாத்துக்கும் இப்ப காரணம் தெரிஞ்சிட்டு இருக்கு. ரவுடிசத்தை யார் ஊக்குவிக்கிறா, அஞ்சல என்ன கட்சி, இவங்க எல்லாம் எந்தெந்த கட்சியில இருந்து வர்றாங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பாயிண்ட் புறவழியை நசுக்கிட்டு ஒருத்தனுக்கு சோறு போடாம உனக்கு ஏன் பாடி டெவலப் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு மாநிலத்தை ஊனப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ்நாடு என்கின்ற பெயரை கூட உச்சரிக்க முடியாத அளவுக்கு வன்மம் உங்களுடைய உள்ளத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, முதல்லையாவது ஒரு பேச்சுக்கு ஏதாவது திருக்குறள் எதையாவது பேசி வந்து சீன போடுவீங்க. இப்ப அது கூட கிடையாது. உங்களுக்கு மத்த லாஸ்டா நம்ம கிடைக்க போறது என்னமோ அல்வா பட்ஜெட் தான், பிரகாசராஜ் சொல்ற மாதிரி. ஆனா ஒரு பேருக்காவது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. மரியாதை பண்ண மாட்டாங்க ஒரு தலைவரை, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பயங்கரமா மேடையில அவர் இல்லைன்னா சாத்தியமா நடக்குமா அப்படிலாம் பேசுவாங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதாவது கடந்த ஆண்டுகள்லாம் வந்து விவசாயிகள் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அதே நாடாளுமன்றத்திற்குள்ள கெஸ்டா உள்ள வராங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கிறோம்ல. அதையும் அந்த சம்பவத்தையும் ராகுல் காந்தி பண்ணிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதாவது திரும்ப என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொன்றும் எப்போது சாத்தியப்படுகிறது என்றால் நரேந்திர மோடியின் அரசிலே மிகப்பெரிய போராட்டம். அந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது வெறும் போராட்டம் அல்ல, பெரும் பொருளாதார சேதம், பெரும் உயிரிழப்பு, பெரும் நஷ்டத்திற்கு பின்னால் 700 விவசாயிகள் இறந்ததை நீங்கள் இங்க மென்ஷன் பண்ணணும்ல. என்ன ஒரு அசால்ட்டா வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டாரா? இல்லையே. 700 விவசாயிகள் இறந்தார்கள். சிஐஏ அமுல்படுத்தப்பட்டால்
நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இறக்கிறார்கள் அதை எதிர்த்து போராடும் பொழுது. டிமானிட்டைசேஷன் வந்துச்சுன்னா காரணமே இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். அன்பிளான்டு லாக்டவுனின் மூலமாக கொத்து கொத்தாக மக்கள் இறந்தார்கள். இப்படி எல்லாம் நிறைய பேரை காவு வாங்கிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. மீண்டும் நிறைய பாண்டியோடைய கொஸ்டினுக்கே வந்துடுறேன். நீங்க வாங்கின காவு, கொடுத்த பலி, இதெல்லாம் உங்களை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மீண்டும் அதற்கான பலியை கேட்காமல்லாம் அது அடங்காது. அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரேடியாக திருப்பி அடிப்பதை விட படிப்படியாக இறக்கி உங்களை அடையாளம் இல்லாமல் ஆக்கும் ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் படியின் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சுமார் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு. அதனால ஸ்பெஷல் கேட்டகரி வாங்காம போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாங்கலன்னா கூட பீகார் மக்கள் அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். அதுவும் இருக்கு. அப்ப நீ எப்படிதான் எவ்வளவு நாள் சும்மாவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த சூழல்கள் எல்லாம் நெருங்கி இருப்பதனால் நீங்க செஞ்ச செயலுக்கே உங்களுக்கு திரும்பி விடிஞ்சிட்டு இருக்குப்பா. இதில் பிறர் நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று கேட்பேன். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.